நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரிட்டர்னை அட்ஜஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து சிஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் வருஷம் வருஷம் வெளியிடும். அது வந்து 2001-2 அந்த இயரில் வந்து வருஷம் வெளியிட்டுகிட்டே இருக்குது. 2001 வந்து அந்த 100, அதாவது பேஸ் இயரை வச்சு 100 ரூபாவில் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த இதோடைய வேல்யூ, அதனுடைய இன்ஃப்ளேஷன் வேல்யூ வந்து 348. அதாவது அன்றைக்கி ஒரு பொருளை 100 ரூபா கொடுத்து வாங்கினா இன்றைக்கி அந்த பொருள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் 348 ரூபா இருக்கும். 24 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3.5 மடங்கு ஆகிட்டு. 24 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3.5 மடங்கு ஆகிட்டு. அந்த கவர்மெண்ட் வெளியிடுற காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் பர்பஸ்க்குலாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இன்கம் டேக்ஸில் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம அதை எடுத்து வந்து நிஃப்டியோட ரிட்டர்னில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி இது கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது 25 வருஷம் கழிச்சு, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்து, நம்ம 1 லட்ச ரூபா வந்து ஒரு 20 லட்ச ரூபா ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. 1 லட்ச ரூபா 20 லட்சம் ஆகிட்டுனா, அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, சார் அப்போ அந்த 20 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ இருக்குமா, அது எவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னு. அப்போ இன்ஃப்ளேஷன் ஹெவியாக இருந்துச்சுன்னா அதோடய வேல்யூ குறையும், ரொம்ப குறைஞ்சிருக்கும். இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சுன்னா அது வேல்யூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டை வந்து நம்ம பார்ப்போம். 2001 100 ரூபா இருந்துச்சு இன்ஃப்ளேஷன் இந்த இண்டெக்ஸு. இப்போ வந்து 348 ரூபா ஆகிட்டு. இது நம்ம நிஃப்டியில் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த 100 ரூபா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1733 ரூபா இருக்கும். 1733 ரூபா இருக்கும். அப்போது இன்ஃப்ளேஷனோட கண்டிப்பாக நிஃப்டி கூட தான் கொடுத்துருக்கு. நிஃப்டி கண்டிப்பாக கூட தான் கொடுத்துருக்கு. எவ்வளோ கூட கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து 15.65% கொடுத்துருக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து கவர்மெண்ட் வெளியிடுற அந்த இண்டெக்ஸ் வந்து 6.43% இன்ஃப்ளேஷன் வளர்ந்துருக்கு. ஆனால் நிஃப்டி வருஷம் 15% வளர்ந்துருக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்கு, 8.2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ நிஃப்டியில் நம்ம 1 லட்ச ரூபா போட்டிருந்தா அது என்ன இருக்குன்னா 17 லட்ச ரூபா இருக்கும். நிஃப்டியில் 1 லட்ச ரூபா போட்டால் அது 17 லட்ச ரூபா இருக்கும். இது ஒரு பொருளோட விலை 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா அந்த பொருளோட விலை வந்து இப்போ என்ன இருக்குன்னா 3,45,000 இன்ஃப்ளேஷன் ஆகிருக்கும். காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து 3,45,000 இருக்கும். அப்போது இந்த 17 லட்ச ரூபா இப்போ எவ்வளோ மதிப்பு சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 24 வருஷம் கழிச்சு இப்போ என்ன மதிப்புக்கு சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இருந்தவங்கள கம்பேர் பண்ணும்போது 24 வருஷத்துக்கு முன்னால் போட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ சமம்னா 4,91,000 சமம். இது அந்த இன்ஃப்ளேஷன் 100 ரூபா, இந்த இன்ஃப்ளேஷனை காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்ஃப்ளேஷனை 100 ரூபா அப்படியே போட்டிருந்தோம்னா அந்த வேல்யூ 100 ரூபா நம்ம கையில் வச்சுருந்தோம்னா அந்த வேல்யூ இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 28 ரூபா இருக்கும். ஒரு 24 வருஷத்துக்கு முன்னால் உள்ள 100 ரூபா இப்போ எவ்வளோ ரூபாய்க்கு சமம், 28 ரூபாய்க்கு தான் சமம். 28 ரூபாய் இருக்கும். அதோடய மதிப்பு குறைஞ்சிச்சு. 100 ரூபா உள்ள மதிப்பு 28 ரூபா ஆகிட்டு. அப்போது அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தாலும் 100 ரூபா உள்ளது 28 ரூபா ஆகிட்டு. அப்போ நம்ம முன்னால் இன்வெஸ்ட் பண்ணது வந்து இப்போ எவ்வளோ மதிப்பாகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பார்த்திங்கன்னா 4,91,000 இருக்குது. கிட்டத்தட்ட 5 மடங்காக இருக்குது. அப்போ நம்ம நிஃப்டி வந்து 17 மடங்கு ஆன மாதிரி தெரிஞ்சால் கூட உண்மையிலே எவ்வளோ மடங்கு தான் இருக்குது, 5 மடங்கு தான் இருக்குது. எத்தனை வருஷத்தில், ஒரு 22 வருஷம் 23 வருஷத்தில் அது வந்து 23 வருஷத்தில் அது வந்து 5 மடங்காக இருக்குது. பார்த்தீங்களா சார், ரொம்ப குறைய கிடைக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இது பேங்க் எஃப்டியில் போட்டிருந்தா என்ன ஆகும் பாருங்கள். பேங்க் எஃப்டி வருஷம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ நம்ம அதை போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட்டி தான் போட்டிருப்போம். இது நீங்கள் அக்யூரேட்டாக டேட்டா எடுக்கக்கூடாது. நம்ம அனலைஸ் பண்ணுற பர்பஸ்க்காண்டி தான் இந்த டேட்டா யூஸ் பண்ணுவோம். இது அக்யூரேட்டி கிடையாது. இது பேங்க்கில் போட்டிருந்தோம்னா, நம்ம பேங்க்கில் 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம்னா அது வந்து 22 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னு கேட்டால் 4,84,000 இருக்கும். 4,84,000 இருக்கும். இதில் வந்து 1 வருஷம் கம்மியாக இருக்குது. ஏன் அப்படி கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இயர்க்குள்ள இது இன்னும் வெளியாகலை. அதனால் நான் அதை எடுக்கலை. அதனால் அதோட இது 1 வருஷம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது 1 லட்ச ரூபா வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா 4,84,000 இருக்கும். கிட்டத்தட்ட 5 மடங்கு இருக்குது. 5 மடங்கு ஆகிட்டு நம்ம சந்தோஷப்படுறோம்.
ஆனால் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகிட்டு, காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து ஒரு 22 23 வருஷத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 1,00,000 வந்து 3,27,000 31,000 ஆகிட்டு. இப்போ பேங்க் வட்டி கொடுத்தது வந்து 8.20. நம்ம காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து 6.616. நம்ம மேலே பார்த்ததுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நான் ஒன் இயர் இதில் டேட்டா இல்லைங்கிறது குறைச்சிருக்கேன். அப்போ நம்ம நெட்டு ரிசல்ட் எவ்வளவு? 2% தான் நம்ம பேங்க் வட்டியிலேருந்து நமக்கு லாபம். அதாவது இன்ஃப்ளேஷனை கழிச்சிட்டிங்கன்னா 2% லாபம் கிடச்சிருக்கு. சரி, அப்படி பார்க்கும்போது நம்ம நம்ம போட்ட ரூ. 1,00,000 இன்ஃப்ளேஷன் என்னாச்சு? இன்ஃப்ளேஷன் வந்து 3,31,000. ஒரு பொருளை 1,00,000 கொடுத்து வாங்கியிருந்தா இப்போ 3,31,000 கொடுத்தா அந்த பொருளை வாங்க முடியும். அப்போது நம்மகிட்ட இருக்க இப்போ இந்த 4,84,000 எவ்வளோக்கு சமம்னா 1,46,000 தான் சமம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் 21 வருஷத்துக்கு முன்னால் ரூ. 100 வச்சுருந்தீங்கன்னா அது இப்போ எவ்வளோக்கு சமம்னா 30 சமம். அதாவது 2021 22 நீங்கள் 100 வச்சுருந்தீங்கன்னா அது பேசாமல் கையிலே வச்சுருந்தீங்கன்னா அது இப்போ எவ்வளோ சமம்னா 28 தான் சமம், 30 தான் சமம். அப்போ 30 தான் சமம் அப்படின்னா அந்த ஃபார்முலா அப்படி போட்டு பார்த்தோம்னா அப்போது நம்மளோட கையில் 4,84,000 பேங்க்கில் உள்ள இது ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அது 100 நம்ம போட்டதுன்னா அது இப்போ எவ்வளோ வேலைக்கு சமம்? 30 சமம். அப்படி போட்டு பார்த்தாலும் 1,46,275 தான் இருக்கும். அப்போ நம்ம 1,00,000 போட்டால் பேங்கில் போட்டால் 5 மடங்கு வளர்ந்த மாதிரி இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா 5 மடங்கு வளரல. ஒரு 21 வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,46,000 தான் வளர்ந்துருக்கு. இதே இது நிஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 5 மடங்கு இருந்திருக்கும். அது இன்ஃப்ளேஷன் போக 5 மடங்கு ஆயிருக்கும். பேங்கில் போட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் போக 1/2 மடங்கு தான் வளர்ந்துருக்கு. 1/2 மடங்கு கூட வளரல, அதோட கம்மியாக தான் வளர்ந்துருக்கு. எப்படி பார்த்தாலும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து நிஃப்டி தான்.